நீ எத்தனை பர்சன்ட் ஓட்டு? 2%. அண்ணா டிஎம்கே எத்தனை பர்சன்ட் ஓட்டு? 21. அண்ணா திமுக ஓட்டு தான் உங்ககிட்ட இருக்குது. அல்ல உன் ஓட்டு அண்ணா திமுக இருக்குதா? என்ன நீ எப்படி நீ வந்துட்டு நான் என்டிஏ நான் பிஜேபி தலைமையிலான கூட்டணி நீ எப்படி முடிவு எடுப்ப? பாஜகனுடைய பிரச்சனை இவர் பேசுறாரு. அது முதல்ல ஆமா சங்கு வந்துட்டு பாஜக அது ஊதுறது தான் தினகரன். ஆமா பேசி கொடுத்தா இது வரைக்கும் சீட் ஷேரிங் நடக்கவே இல்லை. ஒரு விஷயம் மட்டும் எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்காம எதுவும் அங்க நிறைவேறாது. பாஜக என்ன பண்ணோம்? இல்ல அவங்க என்டிஏ கூட்டணியில் இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. அப்ப நாங்க என்டிஏ கூட்டணியில் இல்லையா? யார் கூட்டணிக்கு தலைமை? யாருக்கிட்ட நீங்க இப்ப பேச வந்திருக்கிறீங்க? நீங்க எங்க கிட்ட பேச வர்றீங்க, அவங்க உங்ககிட்ட பேச வருவாங்களா? இது என்ன சேனல் இது? கேட்பாரா கேட்க மாட்டாரா? கேட்பார்ல. அதுக்கு என்ன பதில் சொல்லிட முடியும் பிஜேபி? இல்ல தமிழ்நாட்டில் நாங்க ஒரு பெரும் சக்தி தான். எனவே பாஜகனுடைய அந்த பாச்சா படிக்காது. ஏப்ரல் 22 பிக்ஸ் ஆன அலையன்ஸுக்கு இன்ன வரைக்கும் சீட் ஷேரிங் நடக்கல. சும்மா திமுக அவ்வளவுதான், திமுக பயப்படுது, இதைத்தான் சொல்லிட்டு இருக்கிறீங்க ஒழிய உங்க கதை என்னடான்னு பேசவே மாட்டேங்குது. எடப்பாடி பழனிசாமி கட்டாயத்துக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாரு. பிஜேபி கொடுக்கக்கூடிய அழுத்தத்தை தினகரன் கொடுக்குறாரு. அவர் தான் வாங்க வரவேற்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. நீங்களும் அண்ணனுக்கு அப்படிலாம் சொல்லிட்டு எல்லாம் பண்ணிட்டீங்க. அப்புறம் என்ன மறுபடியும் போயிட்டு பின்னாடி போறீங்க? சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். ஈத்தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு. இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் சார். சார் வணக்கம் சார். இப்போ ஒரு பக்கம் திமுக கூட்டணியில் உள்ள சிக்கல்கள், காங்கிரஸ் ஒரு பக்கம் பிரச்சனை பண்ணுது, இதையே ஊடகங்கள் கவனம் செலுத்திட்டு இருக்க இப்ப அண்மை காலமாக. ஆனால் இல்ல அது ஊடகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் நீங்க கவனிக்கணும். ஆன்டி டிஎம்கே போர்சஸ் அப்படின்றத நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க ஊடகத்துல வேற விதமா இருப்பாங்க. நூலிஸ்ட் அப்ப நூலி வந்துட்டு வேற மாதிரி வேலை செய்யுது. இப்ப பாத்தீங்கன்னா அது விஜய் பக்கத்துல உட்காந்து வேலை செய்யுது, காங்கிரஸ்காக பேசி வேலை செய்யுது. அப்ப நீங்க காங்கிரஸை ஒதுக்கி விட்டுறலாமே, எதுக்கு நீங்க பிடிச்சிட்டு இருக்க அப்படிலாம் சொல்லுவாங்க. இப்ப வந்துட்டு எல்லாம் தெரியும், எல்லாம் ஸ்டாலினுக்கு புரியாதது ஒண்ணும் கிடையாது அரசியல் எல்லாம். அது வேற ஊடகத்தை விட்டுருங்க. அப்புறம் மற்றபடி பேசுங்க. என்டிஏல இப்ப எப்படி இருக்கும்? ஏன்னா இப்ப அங்க ஒரு சின்ன கூட்டணி தான். டிஎம்கே அலையன்ஸ் மாதிரி கிடையாது, ஒரு மெகா அலையன்ஸ் சொல்ல முடியாது. டிடி தினகரன் இருக்காரு, பிஜேபி இருக்காங்க, பாமக அவரோட பிளவுபட்ட பாமக இருக்கு. இப்போ அங்க சீட் ஷேரிங்ல இப்போ ஒரு புதிய சர்ச்சை ஏற்பட்டிருக்கிறதா ஒரு கேள்வி. டிடி தினகரன் அவர்கள் ஒரு பிரஸ் மீட்ல என்ன சொல்றாரு? அதை விடுங்க, நான் பாஜக தான் பேசுவேன், ஏடிஎம் கிட்ட பேச மாட்டேன். அதான் காட்டுறாரு அவர் வித்தைய. நான் என்டிஏ தான், நான் ஏடிஎம்கே அலையன்ஸ் கிடையாது. என்ன கதை? நீ எத்தனை பர்சன்ட் ஓட்டு? 2%. அண்ணா டிஎம்கே எத்தனை பர்சன்ட் ஓட்டு? 21. அண்ணா திமுக ஓட்டு தான் உங்ககிட்ட இருக்குதா? அல்ல உன் ஓட்டு அண்ணா திமுக இருக்குதா? என்ன நீ எப்படி நீ வந்துட்டு நான் என்டிஏ நான் பிஜேபி தலைமையிலான கூட்டணி நீ எப்படி முடிவு எடுப்ப? நீ தனிச்சு நின்று 5.6% ஓட்டு வாங்கினவங்க 2019. அதுக்கப்புறம் என்னாச்சு? கழுதை தெருவு கட்டரம்பா இருக்குது. உங்களுக்கு என்ன இருக்குது? இப்போ எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்காம உங்களை அந்த கூட்டணியில சேர்த்துட்டு இருப்பாங்களா? இல்ல எடப்பாடியை பர்சுவேட் பண்ணிருக்கிறாங்க யாரு? அமித்ஷா. அவனுடைய அடிப்படையில் தான் உங்களை சேர்த்துட்டு இருக்காங்க, இல்லாட்டி உங்களை சேர்க்கவே மாட்டேன். ஆனா நான் இந்த ஆண்டை தான் பேசுவேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஸோ பாஜகவினுடைய இதை எடப்பாடி எதிர்க்கிறாரு. கூட்டணி ஒருத்தருக்கு நான் சீட்டு ஷேர் பண்றேன் அப்படின்றத வந்துட்டு பிஜேபி ஒத்துக்கல. அதனுடைய குரலா தான் இவர் ஒலிக்கிறாரு. புரியுதுங்களா? இப்போ மொத்தமா எனக்கு சீட்டை கொடுத்துட்டு நான் என்டிஏக்கு நான் பிரிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிறாங்க. தமிழக வரலாற்றுல அப்படி நடந்திருக்கா இதுக்கு முன்னாடி? இல்ல அப்படிலாம் எதுவும் கிடையாது. ஏது என்டிஏன்றது ஒரு கட்சிக்கா? அதுக்கு ஒரு தலைமை இல்ல, அதுக்கு ஒரு கூட்டணி, அதுக்கு தனியா ஒரு கூட்டணியில ஒரு கூட்டணி. அதுல நீ மொத்தமா எனக்கு கொடுத்துட்டு நான் பிரிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம். கோடி முட்டைக்குள்ள கோடிதான் இருக்கணும், இல்லாட்டி கோடி முட்டை தான் இருக்கணும். கோடி முட்டைக்குள்ள கோடிக்குள்ள கோடிலாம் இருக்கக்கூடாது. அதெல்லாம் எடப்பாடி ஒத்துக்கிற ஆள் கிடையாது. அதான் இவருக்கு பிரச்சனையே. பாஜகனுடைய பிரச்சனை இவர் பேசுறாரு. அது முதல்ல ஆமா சங்கு வந்துட்டு பாஜக அது ஊதுறது தான் தினகரன். ஆமா பேசி கொடுத்தா இது வரைக்கும் சீட் ஷேரிங் நடக்கவே இல்லை. 26 பியூஷ் கோயல் வருவார், அடிக்கடி வருவார். ஒரு விஷயம் மட்டும், எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்காம எதுவும் அங்க நிறைவேறாது. எதுவும் நிறைவேறாது. எடப்பாடி பழனிசாமி கட்டாயத்துக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாரு. அவ்வளவுதான். அப்ப இவர் என்ன பண்றாரு? பிஜேபி கொடுக்கக்கூடிய அழுத்தத்தை தினகரன் கொடுக்குறாரு. புரியுதுங்களா? அவர் தான் வாங்க வரவேற்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. நீங்களும் அண்ணனுக்கு
அப்படிலாம் சொல்லிட்டு எல்லாம் பண்ணிட்டீங்க. அப்புறம் என்ன மறுபடியும் போயிட்டு பின்னாடி போறீங்க? நான் உங்களை கேட்குறேன், நீங்க 5.9 6 ஓட்டு வாங்கினீங்களே, அப்ப பிஜேபியோட பலம் வாய்ந்த சக்தி நீங்களா பிஜேபியா? டிடிவி தான் இருந்தார். அப்ப நீ எப்படி கீழே போற? அப்ப நீ ஒத்துக்கிற நான் வந்து ஒரு துண்டு கட்சி தான், பிஜேபி எனக்கு பார்த்து போட்டு கொடுத்தா போறோம் அப்படின்ட்டு எஜமானனை மாத்துற. அது வரைக்கும் எஜமானன் நீ, இப்ப எஜமானன் பிஜேபி. இதானே? இது எடப்பாடிக்கு புரியாதா? எடப்பாடி வச்சு செய்ய போறாரு, அவ்வளவுதான். இப்போ ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க புரிஞ்சுங்க ஹக்கீம், எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டுடைய அரசியல்ல ஒரு பெரிய லீடரா இல்ல, அதெல்லாம் வேற கதை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு ஹெவி வெயிட். அவரை நீங்க கடந்து போகவே முடியாது பாஜகவால. புரியுதுங்களா? அவர் தான் அதிபதி, ஒன்றும் பண்ண முடியாது. இந்த பேச்சை இபிஎஸ் எப்படி பாப்பாரு? பிஜேபி அப்பட்டமா நம்மள்ட்ட ஒரு கேம் விளையாடி பாக்குது. அதெல்லாம் அவருக்கு புரியும், இதுவும் புரியும், இன்னமும் புரியும். அது அவருக்கு மட்டும் இல்ல, முனுசாமில இருந்து ஆரம்பிச்சு பொன்னையன் வரைக்கும் எல்லாருக்குமே புரியும் பிஜேபி என்ன விதமான கேம் விளையாடுறாங்கன்னு. விளையாட்டு பரவாயில்ல, பாத்துக்கலாம். அவர்கிட்ட பேச்சுவார்த்தை உங்களுக்கு எத்தனை சீட்டு வேணும் அதை கேட்டு வாங்கிட்டு போங்க, அவ்வளவுதான். அதை நம்ம பேசுவோம். மத்தவங்க எல்லாம் அவங்களாம் என்கிட்ட வரட்டும், நான் பேசிக்கிறேன் அப்படின்ட்டு என்ன பண்ணுவீங்க? பாஜக என்ன பண்ணும்? இல்ல அவங்களாம் என்டிஏ கூட்டணியில இருக்காங்க அப்படிலாம் கிடையாது. அப்ப நாங்க என்டிஏ கூட்டணியில இல்லையா? யார் கூட்டணிக்கு தலைமை? யாருக்கிட்ட நீங்க இப்ப பேச வந்திருக்கிறீங்க? நீங்க எங்க கிட்ட பேச வரீங்க, அவங்க உங்ககிட்ட பேச வருவாங்களா? இது என்ன சேனல் இது? கேட்பாரா கேட்க மாட்டாரா? கேட்பார்ல, அதுக்கு என்ன பதில் சொல்லிட முடியும் பிஜேபி? இல்ல தமிழ்நாட்டில் நாங்க ஒரு பெரும் சக்தி தான், தெரியாது அது உங்களுக்கு. எனவே பாஜகனுடைய அந்த பாச்சா எடப்பாடி கிட்ட பறிக்காது. இது ஒரு அப்பட்டமான ஒரு பிளவை நோக்கி நகராதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. யாரும் பிளவெல்லாம் பண்ண மாட்டாங்க. அப்ப டிடிவி தினகரன் அவர்கள் போய் இப்ப அஇஅதிமுக தலைமையகத்துல போய் அவர் வந்து அந்த சீட் ஷேரிங் கையெழுத்தை வந்து வாங்கிட்டு வருவாரா அப்படிங்கிற பல கேள்வி எல்லாம் இருக்கு. நீங்க நிறைய இருக்குது பாருங்க, எதிர்காலத்துல என்ன ஆகுது அப்படின்ட்டு. அப்ப அவங்க ரெண்டு பேருமே எதிரெதிரா ஏதோ ஒரு நோக்கத்துக்கு பிளே பண்றாங்கன்னு அர்த்தம். இன்ன வரைக்கும் பாருங்க, ஏப்ரல் 22ஆம் தேதி பிக்ஸ் ஆன அலையன்ஸுக்கு இன்ன வரைக்கும் சீட் ஷேரிங் நடக்கல. டிஎம்கே கூட அபிஷியலா ஸ்டார்ட் பண்ணிச்சு. எவ்வளவு நம்பர் எல்லாத்தையும் பேசுறாங்க வெளில வந்துட்டு, வெளிப்படையாக சொல்றேன். ஆமா, இந்த கூட்டணியில் ஏதாவது நடக்குதா? எதுவும் நடக்கல. சும்மா திமுக அவ்வளவுதான், திமுக பயப்படுது, இதைத்தான் சொல்லிட்டு இருக்கிறீங்களே ஒழிய உங்க கதை என்னடானா பேசவே மாட்டேங்கிறாங்க. சார், அப்போ சீட் ஷேரிங் வந்து இப்போ அநேகமாக 26ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது என்டிஏ அலையன்ஸ்ல. பிஜேபி நீங்க சொல்லுவ போல கணிசமா 50 முதல் 60 சீட் வரைக்கும் கேட்கறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த முறை நிச்சயமாக தங்களுடைய அந்த அதிகாரத்தை வந்து அவங்க செலுத்துவாங்க. எப்படியாவது வந்து ஒரு கணிசமான தொகுதிகளை நிக்கணும் பிஜேபி அப்படின்ற ஒரு அஜெண்டாவோட சொல்றாங்களே, அது வாய்ப்புகள் இருக்கா இந்த சட்டமன்றம்? கிடையாது. அவங்களால வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி தாண்டி போக முடியாது. எடப்பாடி 60 சீட்லாம் கொடுத்து ஏமாறக்கூடிய ஆள் இல்லை. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம் தெரியும். அதனால உங்களுக்கான சீட்டு எவ்வளவு அதை மட்டும் பேசுங்க. இவர் 28ல் நிற்கிறதா கேள்விப்பட்டேன், அவங்க 56ல் நிற்கிறதா கேள்விப்பட்டேன். ஸோ எப்படி இறங்கி வராங்கன்றதை பார்ப்போம். தொகுதி உட்பட, ஸ்பெசிபிக் தொகுதி உட்பட எடப்பாடி சம்மதிக்கல. எதை சொன்னாலும் அது நாங்க ஜெயிச்ச தொகுதின்றாரு. என்ன பண்ணுவீங்க? திருப்பரங்குன்றமா நாங்க ஜெயிச்ச தொகுதி, ஸ்ரீவில்லிபுத்தூரா நாங்க ஜெயிச்ச தொகுதி, ஸ்ரீரங்கமா நாங்க ஜெயிச்ச தொகுதி அப்படின்னு எல்லாத்துக்கும் எப்படியா சொல்லிட்டே இருக்காரு. இப்ப பாஜக ஜெயிச்ச தொகுதி தமிழ்நாட்டில் ஏது பாஜக ஜெயிச்சதுன்னா கோவை சவுத்து அப்படி போ, அப்படி வேணா போய்க்க. நீங்க திருத்தலங்கள் இருக்கக்கூடிய இடங்கள் அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. அவருக்கு தெரியும் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஆனா 3 காரியம் மாறி போய் இவரு தான் போய் டெல்லி போய் கூட்டணி வச்சாரு. ஆமாங்க, அதிகாரத்துக்குன்னு ஒரு யார் அப்பர் ஹேண்ட் எடுக்கிறான்னு அழகா தெரியுது இல்ல. அப்பர் ஹேண்ட் எடுத்துட்டு சாதிச்சது என்னது? அதுக்கப்புறமும் தான் 2 முறை போயிட்டு வந்துட்டாருல்ல டெல்லிக்கு. அவங்களும் 5-6 முறை வந்துட்டு போயிட்டாங்கல்ல. என்ன நடந்துச்சு சொல்லுங்க. தன் கட்சி வளரணும்னு நினைக்காதா பிஜேபி இங்க தமிழ்நாட்டுல? இப்ப காங்கிரஸ் வந்து கடந்த கட்சி வளரணும்னா யாருக்கிட்ட வளரணும்? அதிமுக கிட்டயா? மக்கள் கிட்ட தானே வளரணும். சட்டம் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாங்க கணிசமான ஓட் பெர்சன்டேஜ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கோம். அப்ப இந்த தேர்தலுக்கு எங்களுக்கு அந்த பெர்சன்டேஜ் வைஸ் எங்களுக்கு சீட்டு தரணும். இதுக்கு பேர் தான் எடப்பாடி சொன்ன காது குத்தல்ன்றது. காது குத்தல்னு சொன்னார்ல, இதுதான் காது குத்துறது. யாரெல்லாம் அவங்க கூட்டணியில இருந்தாங்க. அப்புறம் 22 இடங்கள்ல டெபாசிட் இருந்தார்.
வளர்ந்த கட்சியினுடைய அத்தாட்சியா? 22 இடங்களில் டெபாசிட் இழப்பு, அதான் வளர்ந்த கட்சியினுடைய அத்தாட்சியா? ஒன்றும் கிடையாது. உன் கூட்டணியில் இருந்த சக்தி வாய்ந்த வேட்பாளர்கள் டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம், சண்முகம், இப்படிப்பட்டவங்க தான் நிறைய ஓட்டு வாங்கினாங்க. நீங்க எங்க வாங்குனீங்க? அண்ணாமலை மட்டும் வாங்கினாரு. அதில் அண்ணாமலையெல்லாம் எப்படி வாங்குவாங்கன்றது தெரியும், அப்படி வாங்கிட்டாரு, அவ்வளோதானே. அதனால இதெல்லாம் ஏமாறக்கூடியவர் வந்து எடப்பாடி பழனிசாமி கிடையாது. இந்த கூட்டணி ஜெல்லாகி ஒரு பரஸ்பரமான ஒரு ஐயா, புரிதலோட இவங்கெல்லாம் ஒரு புரிதலோட வேலை செய்யறதான வாய்ப்பே என்னன்னா, தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ளாத ஒரு இடத்துல பாஜக இன்னமும் இருக்குது. மக்களுக்காக ஏதாவது செஞ்சிருந்தா தானே யோசிப்பாங்க அந்த கட்சியை. எதுவுமே செய்யாத ஒரு கட்சியை வந்துட்டு ஏத்துக்கோன்னு வந்து நின்றுட்டு அப்படின்னு கையாட்டினா போருமா? அதோ வரப்போறாரு 1ஆம் தேதி வந்து கையாட்ட போறாரு மறுபடியும். என்ன நடந்துற போகுது? மக்கள் அப்படி இல்லை. அவங்களுடைய வாழ்க்கையில என்ன உங்களுடைய பங்கு அது பார்ப்பாங்க. இல்லைன்னா என்ன செய்வாங்க? உதயசூரியன் சின்னத்தில ஓட்டு போடுங்க, மொத்தத்துல மேட்டர் முடிஞ்சு போச்சு. பாய் தானே பாடினாரு, அடிப்பா முடிச்சுட்டு போயிடுவாங்க ஜனங்க. அவங்களுக்கு தேவை என்னங்க? எங்களை யார் கண்டுக்கிறா அப்படின்னு சொல்லி இதோட நாளா கேட்டுட்டு இருந்தாங்க. இதோ கண்டுக்குது திமுக, அவ்வளவுதான், மேட்டர் முடிஞ்சு போச்சு. இதுல பாஜக சிந்தனைக்கே வராது. பாஜகன்ற ஒரு கட்சி தாமரை சின்னத்திலே என்னது அது அப்படி கேட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா பிஜேபி இந்த முறை இபிஎஸ் முதலமைச்சர் ஆக்குறோமோ இல்லையோ நம்ம கட்சியை வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு இதுவோட தான் இருப்பாங்க. அது எப்படிங்க பிஜேபி வந்துட்டு இபிஎஸ் வந்துட்டு முதல்வர் ஆக்கும்? தமிழ்நாட்டு மக்கள் ஆக்குவாங்களா? இல்ல இவங்க எப்படி ஆக்குவாங்க? ஏன்னா இப்போ ஒவ்வொரு குரூப்பிசமா செயல்படுறாங்க. இப்ப அண்ணாமலை பாருங்க, திடீர்னு தனக்கு வழங்கப்பட்ட பொறுப்பை வந்து அவர் வந்து துறந்துட்டாரு. நான் வந்து சொந்த காரணம் வந்துட்டு ஊடகத்துல நானும் பேசலாம், நீங்களும் பேசலாம், அண்ணாமலை 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 அப்படின்ட்டு. அப்படியே கிட்ட போனீங்கன்னா அது சின்னதா ஆட்டுக்குட்டியா இருக்குது. அதெல்லாம் சொல்ல வேணாம். அவரெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஒரு அசம்பிளில நிக்கிறாரா பாருங்க, ஜெயிக்கிறாரா பாருங்க, சந்தேகன்ட்டார். அதுவும் ஓடுற இல்லப்ப இதான் காங்கிரஸ்கார மாதிரி ஏதாவது பர்சன் ஆடினோம்னா இல்ல நான்லாம் நிக்க போறது இல்லை, நான் வந்துட்டு அப்படி நீயே நிக்க மாட்டேன், ஜெயிக்க மாட்டேன், ஆனா வெற்றிக்காக அவர் போய் பாடுபடுவாராம். தமிழ்நாடு முழுவதும் போனல, என் மண், என் மக்கள், என் கல்லு, என் தூசு அப்படிலாம் போனல. என்ன பண்ணிட்டேன்? அதான் நீங்க சொன்ன போல கோவையில 4 லட்சம் ஓட்டு வாங்கிட்டாருல. 4 லட்சம் ஓட்டு வாங்கினேன். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு 1.5 லட்சம் ஓட்டு வாங்கி திமுக போச்சு. எப்படி வாங்கின ஓட்டு? எப்படி உனக்கு அவ்வளவு ஓட்டு வந்துச்சு? அண்ணா திமுக அதிகமா எப்படி வந்துச்சு? சோ அவர் மக்களோட மனங்களை வென்று எடுத்துக்க நீங்க பாக்கல. அப்புறம் இன்னொரு தொகுதியில நின்று வென்று எடுக்க வேணாமா? மனத்தை தான் அப்படி வென்று. அதான் சார், அவர் வந்து இது ஒரு பொருந்தா கூட்டணின்னு அவரு நினைக்கலாம். இது ஏடிஎம்கே கூட சேர்ந்தோம்னா நம்ம ஒரு பிஜேபி தனி வீட்டுல உட்காந்துருன்றேன் நான். இது பொருந்தா கூட்டணி ஒத்து வராது. ஆஃப் ஆகி வீட்டுல உட்காந்துரு. இந்த செல்போன் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு படுத்து தூங்குறோம்ல, அந்த மாதிரி 6 மாசம் நான் ஆஃப் பண்ணிட்டு தூங்குறேன். தூக்கி பாரு, உன்னை காணடிச்சிருவாங்க, அதோட முடிஞ்சு போச்சு கதை. அதனால அப்படிலாம் எதுவும் கிடையாது. பாஜகன்றது ஒரு ஐடியாலஜிக்கலா இயங்குற கட்சி. அதில் இருக்கிறவன் எப்படி பார்த்தாலும் இருப்பான், இல்லாதவன் இருக்க மாட்டான். அண்ணாமலையெல்லாம் அப்படி ஒரு தீவிரமான ஐடியாலஜி கிடையாது. அப்படிலாம் கிடையாது. அவர்கள் வேற ஆட்கள். இப்படி ஒவ்வொருத்தரும் உள்ளடிகளை வேலைகளை செய்து கொண்டு ஒரு ஒருமித்த கருத்தோட திமுக வீழ்த்தணும், இபிஎஸ் முதலமைச்சர் ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு லட்சியம் இல்லாம இப்படிப்பட்ட செயல்பாட்டில் ஈடுபட்டோம்னா என்ன மாதிரியான ஒரு விளைவுகளை சந்திக்கும் இந்த கூட்டணி? சட்டமன்ற மக்களை ஏமாத்த நினைக்கிறாங்க, மக்கள் ஏமாற மாட்டாங்க, நிரூபிப்பாங்க. அந்த காலகட்டம் போயிடுச்சுப்பா. நாங்க ஒரு மினிமம் குறைஞ்சபட்சத்தை வந்து நாங்க பாக்குறோம். இந்த அரசு எங்களுக்கு என்ன செஞ்சிச்சு, அதை அளவீடு பண்ண போறோம், ஓட்டு போட போறோம், அவ்வளவுதான். போய்கிட்டே இருங்க, அவ்வளவுதான், மேட்டர் முடிஞ்சு போச்சு. இப்போ எடப்பாடி சொல்றாரு இல்லையா, 5,30,000 ரூபாய் கூடுதல் செலவாகி இருக்கிறது, 11 லட்சம் சொச்சம் கோடி கூடுதல் செலவாகி இருக்கிறது விலைவாசி ஏற்றத்தினால். திருப்பி கேட்பாங்க, இவர் வந்துட்டு என்ன வேலை குறைஞ்சிருமா? குறையுமா? அவ்வளவுதான். எடப்பாடியினுடைய பழனிசாமியினுடைய பிரச்சாரத்துக்கு ஒரு லைன்ல முடிச்சிட்டாங்களா, நீங்க வந்தா குறைஞ்சிருமா? நீங்க உங்களுடைய 6 சிலிண்டரே ஒத்துக்காத ஜனங்க தான் தமிழ்நாடு ஜனங்க. அப்புறம் இந்த பரப்புரை எல்லாம் எங்கேருந்து எடுப்படும்? ஸ்டாலின் என்ன செய்கிறாரு, எவ்வளவு தூரம் இங்க வறுமை கோடு, எவ்வளவு பேர் வேலை ஒரு பட்டினிச்சாவு கூட இல்லாத மாநிலங்கள் தான் தமிழ்நாடு, கேரளாவும். நம்மள புரிச்சுக்கங்க, பட்டினிச்சாவே பார்க்க. இதுக்கெல்லாம் காரணம் இந்த அரசு எடுக்கக்கூடிய சமூக நல திட்டங்கள். 1,31,00,000 தானே, அதுக்கு மட்டும்தானே உரிமை தொகை போகுது. மிச்சம்
அப்படின்ட்டு சிலர் அதெல்லாம் காண்டாயிடுவாங்க. அதே குடும்பம், அதே வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க உயர்கல்விக்கு போனால் அவங்களுக்கு தாய்மானவர் திட்டத்தின் கீழ் பலன் கிடைக்குதா இல்லையா? அதான் ஸ்டாலின் சொல்றாரு, ஒவ்வொரு குடும்பமும் ஏதோ ஒரு வகையில் இந்த ஆட்சியில் பலன் பெற்றே வந்திருக்கின்றது. சரியா போதா? இன்னைக்கு கூட அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. எப்படி கொடுத்துருக்குறாங்க பாருங்க, ஃப்ரண்ட் பேஜ்லேயே. அதுக்கு ஏதாவது மறுப்பு சொல்ல முடியுதா? நிறைவேற்றவில்லைன்னு அன்புமணியில் ஆரம்பிச்சு எடப்பாடி பழனிசாமி வர கற்றுக்கிட்டு இருக்கிறாங்களே, அந்த முன்னாள் ஃப்ரண்ட் பேஜில் அன்றைக்கி வந்து விளம்பரத்தெல்லாம் மறுக்க முடியுமா உங்களால்? அதில் போட்டிருக்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸை மறுக்க முடியுமா? அப்போ அவ்வளோ பயனாளிகள் இருக்கும்போது அவங்கள எதிர்த்து உங்களால் நிற்க முடியுமா? சார், இறுதியான ஒரு கேள்வி சார். இப்போ தேசிய கட்சியோடு மற்றொரு தேசிய கட்சியை ஒப்பிட்டு இந்த கேள்வியை நான் முன்வைக்கிறேன். இங்கே பார்க்குறோம், தமிழ்நாட்டில் பாஜக எப்படியாவது வந்து இங்கே காலூன்றணும், இங்கே எப்படியாவது நம்ம வளரணும் அப்படிங்கிற நோக்கோடு அங்கே உள்ள தேசிய தலைவர்கள், உள்துறை அமைச்சர், பிரதமர் அடிக்கு ஒரு முறை வந்துட்டு போகிறாங்க. எப்படியாவது இங்கே வந்து ஒரு பேஸ் அமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ பிரதமரோட ஷெடியூலே நீங்கள் சொன்னீங்க, மார்ச் 1 வராரு, 7 வராரு, 11 வராரு, இந்த மாதிரி அடுத்தடுத்து வர்றாரு. இது வரைக்கும் ராகுல் காந்தி கடைசியாக வந்தது எப்போன்னு பார்த்தோம்னா கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல் தான் வந்தார். இடையில ஏதோ ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷன் வந்துட்டு போனாரு. அரசியல் ரீதியான அது ஃபங்க்ஷன் கூட கிடையாது. அப்போ தமிழ்நாட்டில் இங்கே காங்கிரஸ் கட்சி வளரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கா? பாஜக இவ்வளோ முற்படுது இல்லையா? பாஜகவுக்கு அப்போ நேர் எதிராக இருக்கக்கூடிய காங்கிரஸ் அதனுடைய இருப்பை வந்து இங்கே தக்க வச்சா தானே பாஜகவுக்கு இடம் இல்லாமல் போகும். அப்போ என்ன நிலைமையில இருந்து கொண்டிருக்கிறது ஜனநாயக சக்திகள்னு சொல்லக்கூடிய நிலைமை? பாஜக இங்கே இவ்வளோ மும்முரம் காட்டுது. காங்கிரஸ் ஆட்சியில் இருந்துச்சு, பிஜேபி ஆட்சியில் இருக்குது. தமிழ்நாட்டுக்கு என்ன கிடைச்சிது? இடத்துல நடந்தது என்ன அடிப்பு? இப்போ தமிழ்நாட்டுக்கு என்ன கிடைச்சிது? கல்விக்கான தொகை கிடையாது, வரி பகிர்வுலாம் கிடையாது, திட்டங்களில் ஒதுக்கீடு கிடையாது, ரயில்வே திட்டங்களில் பணம் கிடையாது, மெட்ரோ திட்டத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், எய்ம்ஸ் இது எவ்வளோ காலமாக கட்டிகிட்டு இருக்கிறாங்க அந்த கல்லூரி, அதை பாருங்கள். இப்படி நீங்கள் அடுக்கிக்கிட்டே போகலாம். தமிழனுக்கு வேலை வாய்ப்பு கிடையாது. எதுவுமே இல்லாத இந்த 2 கட்சிகள் தமிழ்நாட்டுக்கு எதுக்கு தேவை? இதில் ராகுல் காந்தி வந்தான்னா வராட்டின்னு இந்திய அளவில் நம்ம ஒரு இந்திய ஒன்றியத்தினுடைய அங்கமாக இருக்கிறதுனால இந்திய அளவில் ஒரு காங்கிரஸ் கட்சி ஒரு பலம் வாய்ந்த ஒரு சக்தியாக வச்சு இந்திய கூட்டணி இருக்குது. அந்த கூட்டணி அந்த முகாந்திரத்தின் அடிப்படையில் தான் இங்கே அவங்க தேவையை தவிர மற்றபடி அவங்க இங்கே இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எனவே அதுக்கு சத்தியமூர்த்தி பவன் மட்டும் இருந்ததுன்னா போதும், வேற ஒன்றும் தேவையில்லை. நிச்சயமா சார், சமகால அரசியல் சூழ்நிலை குறித்து ரொம்ப தெளிவாக உங்களோட கருத்துக்களை எங்கள் நேரில் பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்.